பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அப்படி பாதுகாப்பை உறுதி செய்யவில்லை என்றால் காவல்துறை மீது உறுதியாக நாங்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாம் முன்னெடுக்க போகிறோம். கஞ்சா எத்தனை பேர் விற்கிறான், எத்தனை பேர் சாராயம் சந்துக்கு விற்கிறான், கள்ளுக்கடை போலீஸ் அனுமதியோடு இதே வெங்கடாபுரத்தில் கள்ளுக்கடை நடத்திட்டு இருக்காங்க. திமுகவை சேர்ந்த எந்த நபர் வித்துட்டு இருக்காங்கிற வரைக்கும் நாங்கள் எடுத்து சொல்கிறோம். அதுக்கு துணை போகிறது யாரு? காவல்துறை. காவல்துறை தான் முழுமையாக அதில் வர்ற லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு முழுமையாக திமுகவினுடைய கைக்கூலியாக காவல்துறை செயல்பட்டு 3-4 செக்ஷன் நான் பெயிலபிள் செக்ஷனில் போட்டு உடனடியாக ரிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? யார் கொடுத்த அழுத்தம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படணும். எங்களுடைய மாநில தலைவர் எங்களுக்கு உச்சகட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. காவல்துறை என்னென்ன பண்ணணும், எப்படி காவல்துறை எதெல்லாம் பண்றாங்க, அவங்க எப்படியெல்லாம் பண்றாங்க, அதை கண்டிக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்குள்ள கள்ளுக்கடை முழுவதுமா இந்த சின்னதார வெங்கடாபுரத்தில் திமுக ஆளுகின்ற நிறுத்தலைன்னா அதுக்கு தனியான ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக உண்டு. தொடர்ந்து பாஜகவினுடைய வளர்ச்சி தாங்க முடியல. எங்களுடைய மாநில தலைவரோட சொந்த ஊர் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கு பொறுக்க முடியாம தாங்க முடியாம திமுக கைகூலியால் ஏவப்பட்டு இன்னைக்கு வழக்கு போட்டுட்டே இருக்காங்க. தொடர்ந்து காத்தி மண்டபம் தண்ணி கொடுங்க. பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அப்படி பாதுகாப்பை உறுதி செய்யவில்லை என்றால் காவல்துறை மீது உறுதியாக நாங்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாம் முன்னெடுக்க போகிறோம். எங்களுடைய மாநில தலைவர் தலைமையில். அதே போல் இங்கே கஞ்சா எத்தனை பேர் விற்கிறான், எத்தனை பேர் சாராயம் சந்துக்கு விற்கிறான், கள்ளுக்கடை போலீஸ் அனுமதியோடு இதே வெங்கடாபுரத்தில் கள்ளுக்கடை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மாமூல் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு வார காலத்துக்குள்ள இந்த கள்ளுக்கடையெல்லாம் இங்கே கல் விற்கிறத இறக்கிறத நிறுத்தலினா ஒரு வாரத்தில் மறுபடியும் இதே இடத்துல மறுபடியும் ஆர்ப்பாட்டம் நடக்கும் கண்டிப்பாக. இல்லை நீங்களே பத்திரிகை நண்பர்கள்லாம் வாங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போய் எங்கே கட்டியிருக்காங்க, கல் எங்கே கட்டி, யார் வித்துட்டு இருக்கா, திமுகவை சேர்ந்த எந்த நபர் வித்துட்டு இருக்காங்கிற வரைக்கும் நாங்கள் எடுத்து சொல்கிறோம். அதுக்கு துணை போகிறது யாரு? காவல்துறை. காவல்துறை தான் முழுமையாக அதில் வர்ற லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு முழுமையாக திமுகவினுடைய கைக்கூலியாக காவல்துறை செயல்பட்டு. அதனால இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மேல எல்லா இடத்துலையுமே கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதை கண்டித்து நாங்கள் மாவட்டம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம். அடுத்த கட்டமாக மாவட்டம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடக்குது. எல்லா ஒன்றியத்திலையுமே அந்த ஆர்ப்பாட்டமானது முன்னெடுக்க போகிறோம். எல்லா மண்டல, எல்லா ஒன்றியம், எல்லா கிளை வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக ரோடு மறியலிருந்து எல்லாமே நடக்கும். ஏன்னா இது தொடர்ந்து ஒரு தடவை 2 தடவை இல்லை, தொடர்ந்து இன்னைக்கு உச்சகட்டமாக பட்டியல் சமூக மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அந்த வேட்டையார் கிராமமே பூரா இங்கே உட்காந்துருக்காங்க. எப்படி கோருவாங்க? ஒரு தப்பு ரவி மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்லி காவல்துறை சொல்கிறாங்க. அப்படியே தப்பு இருந்திருந்தா எதுக்காக ஊர் பொதுமக்கள் இன்னைக்கு 60 பேர் 70 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க எங்கள் கூட ஆர்ப்பாட்டத்தில்? நியாயமானதை போடுங்க. நியாயமாக நீங்கள் எண்ணி பாருங்க, யார் மேலே தவறு, எந்த அழுத்தத்துக்காக காவல்துறை இந்த மாதிரி இன்னைக்கு 3-4 செக்ஷன் நான் பெயிலபிள் செக்ஷனில் போட்டு உடனடியாக ரிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? யார் கொடுத்த அழுத்தம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படணும். தெரியற வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும். உறுதியாக சொல்கிறேன், இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இந்த சின்னதாரவரம் காவல் நிலையத்தோட முடிகிற ஆர்ப்பாட்டம் இல்லை. அடுத்ததாக டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றிடுவோம். டிஎஸ்பி அலுவலகத்தை உறுதியாக முற்றிடுவோம். ஏன்னா டிஎஸ்பி அவர் முழுமையாக எங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு டிஎஸ்பியை நாங்கள் இந்த இடத்துல பார்க்குறோம். அதே போல அடுத்ததாக எஸ்பி தான். உறுதியாக சொல்கிறேன், எங்களுடைய மாநில தலைவர் எங்களுக்கு உச்சகட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. காவல்துறை என்னென்ன பண்ணணும், எப்படி காவல்துறை எதெல்லாம் பண்றாங்க, அவங்க எப்படியெல்லாம் பண்றாங்க, அதை கண்டிக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. அதனால உறுதியாக அடுத்த நடவடிக்கை எங்கள் மேலே இருக்கும். உறுதியாக இருக்கு காவல்துறை மேலே. டைம்னா ஒரு வாரத்துக்குள்ள கள்ளுக்கடை முழுவதுமா இந்த சின்னதார வெங்கடாபுரத்தில் திமுக ஆளுகின்ற நிறுத்தலைன்னா அதுக்கு தனியான ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக கொடுக்கும். மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி கரூர் மாவட்டம் சார்பாக ஆர்ப்பாட்டம் இதே இடத்துல நடக்கும்.
தொடர்ந்து பாஜக மீது வழக்கு போட்டது என்ன காரணம் நினைக்கிறீங்க? தொடர்ந்து பாஜகவினுடைய வளர்ச்சி தாங்க முடியல. எங்களுடைய மாநில தலைவரோட சொந்த ஊர் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி பொறுக்க முடியாமல் தாங்க முடியாமல் திமுக கைகூலியால் ஏவப்பட்டு இன்னைக்கு வழக்கு போட்டுட்டே இருக்காங்க தொடர்ந்து. அதுதான் என்ன காரணம், வேற என்ன காரணம்? மக்கள் அங்கீகரிக்க தொடங்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியை. அதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் இப்படி காழ்ப்புணர்ச்சியாக அப்பாவி மக்கள் மேல, அப்பாவி ஜனங்கள் மேல, பாரதிய ஜனதா கட்சி அடிப்படை தொண்டர்கள் மேல இப்படியெல்லாம் வழக்கு போடுறது நாங்கள் இன்னைக்கு இங்கே தான் பார்க்குறோம். வேற எந்த ஊர்லையும் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கல. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.